இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் டிசீஸ்னால் இருதய நோய்கள். அப்போ இருதயத்துக்கு என்னென்ன நோய்கள் வருது என்று பார்க்கலாம். ரைட்டா? அப்போ கார்டியோவஸ்குலர் டிசீஸ் அப்படின்ட்டா. அப்போ கார்டியோவஸ்குலர் டிசீஸ்ன்றது ஒரு இருதய நோய். இருதயம் அது போக கார்டியோ அப்படின்னு வஸ்குலர்னு சொன்னாலே இருதயம் சம்மந்தப்பட்ட. அப்போ இருதயத்துக்கு உண்டான நரம்புகள், அதில் உள்ள அந்த என்னது நரம்புகள் வருது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து தான் கார்டியோவஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இஸ் அசோசியேட்டட் வித் டிசீஸ் ஆஃப் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். அதான் சொல்லியிருக்கான் பார்த்தியா. இஸ் அசோசியேட்டட்னு என்னது, அதாவது இது வந்து தொடர்புடையதாக இருக்கிறது. ரைட்டா? அதாவது கரோனரி அப்படின்னு சொன்னால் என்னது, கார்டியோவஸ்குலர்னு சொல்லும்போது ஒரு கரோனரி டிசீஸ், அதாவது கார்டியோவஸ்குலர் டிசீஸ் என்பது ஈஸ் இருக்கிறது. எது நோய், அதாவது கார்டியோவஸ்குலர் நோய் என்பது ஈஸ் இருக்கிறது. எவ்வாறாக இஸ் அசோசியேட்டட் வித் டிசீஸ், அசோசியேட்டாக தொடர்புடைய நோய்களாக இருக்கிறது. எதற்கு தொடர்புடைய நோய்களாக இருக்கிறது? கார்டியோவஸ்குலர் நோய் என்பது தொடர்புடைய நோய்களாக இருக்குது. எதற்கு? ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ் அப்படின்ட்டான். இருதயம் மற்றும் பிளட் வெசல்ஸ், அப்போ இரத்த நாளங்கள், ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய டியூப்ஸ். ரைட்டாக? அதான் சொல்கிறோம். இரத்த நாளங்களுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தப்பட்ட நோயாக கார்டியோவஸ்குலர் நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். கார்டியோவஸ்குலர் டிசீஸ் அப்படின்னா கார்டியோவஸ்குலர் நோய் என்பது அசோசியேட்டட் தொடர்புடையதாக இருக்கிறது. எதற்கு? வித் டிசீஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னா இருதய நோய்க்கும் மற்றும் பிளட் வெசல் நோய்க்கும் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த ரெண்டு நோயும் சேர்ந்து தான் கார்டியோவஸ்குலர் நோயின்னு சொல்லலாம். ரைட்டா? அடுத்து கரோனரி ஹார்ட் டிசீஸ். அப்போ கரோனரி ஹார்ட் டிசீஸ்னு என்னது? கரோனரின்னு என்னது, அதாவது இரத்த குழாயின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இரத்த குழாயை சார்ந்தது. ரைட்டா? கரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொன்னால் இரத்த குழாய் சார்ந்த இருதய நோய் அப்படின்றான். அந்த இரத்த குழாய்கள் இருதயத்தில் வருது இல்லையா, உள்ள ஆக்சிஜனேட்டர் எடுத்துகிட்டு போகுது, டீஆக்சிஜனேட்டர் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அதுதான் கரோனரி ஹார்ட் டிசீஸ். அப்போ இரத்த குழாய் இருதய நோய்கள் என்றால் இஸ் மோஸ்ட் காமன் ஃபார்ம் அப்படின்னா இது வந்து பொதுவாக தென்படும். இஸ் இருக்கிறது. த மோஸ்ட் காமன் ஃபார்ம் பொதுவாக தென்படக்கூடிய ஒன்று. அப்படின்னா இது அநேகமாக எல்லாத்திட்டையும் இருக்குது, முக்கால்வாசி பேர்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா இரத்த குழாய் இருதய நோயானது இஸ் இருக்கிறது. த மோஸ்ட் காமன் ஃபார்ம், அதாவது பொதுவாக இருக்கிறது அப்படின்றான் ஃபார்ம். அண்டு இஸ் காஸ்டு பை, இது உண்டாக்கப்படுகிறது. அண்டு மேலும் இஸ் காஸ்ட்னு இது உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறு? பை டெப்போசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இன் த பிளட் வெசல்ஸ். கொலஸ்ட்ரால்னால் கொழுப்பு. அப்போ ஃபேட்டுனாலும் கொழுப்பு. அப்போ ரெண்டுமே கொழுப்புன்னு என்ன, எனக்கு ஒன்றும் புரியலம்பி. அப்போ ஃபேட்டுன்னு என்னது? கொழுப்பு. கொலஸ்ட்ரால்னாலும் கொழுப்பு. அப்போ இந்த கொலஸ்ட்ரால் என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னால், இந்த கொழுப்பானது மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுக்கு ஒர்க் ஆகுது. மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் என்னது? அதாவது சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேட் ஒர்க் பண்ணுது. இந்த கொலஸ்ட்ரால் இந்த கொழுப்பு வேலை செய்கிறது. கொலஸ்ட்ரால்னால் கொழுப்பு, இந்த கொழுப்பு வேலை செய்யுது. அதேமாதிரி ஃபேட்டுனாலும் கொழுப்பு. அந்த கொழுப்பு எதுக்கு வேலை செய்கிறது? அது வந்து எனர்ஜியை உண்டாக்குறதுக்கு வேலை செய்கிறது. ரைட்டா? ஃபேட் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி, கொலஸ்ட்ரால் இஸ் கன்வெர்டட் இஸ் அசோசியேட்டட் வித் த, எதற்கு உதவி செய்கிறது? மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுக்கு உதவி செய்கிறது. ரெண்டுமே கொழுப்பு தான். ரைட்டா? ஆனால் ரெண்டு கொழுப்புகள் அங்கே இருக்கிறது. ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறோன்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா, கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது இரத்த குழாய் இருதய நோய்கள் என்பது இஸ் மோஸ்ட் காமன் ஃபார்ம், இது ஒரு பொதுவான வடிவமாக இருக்கிறது, அதாவது பொதுவாக காணப்படுகிறது மக்களிடத்தில். அண்ட் இஸ் காஸ்ட்னா இது விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? எவ்வாறாக வருகிறதுன்னு சொன்னால், இஸ் காஸ்ட்னா வருகிறது, உண்டாகிறது. எவ்வாறாக? பை டெப்போசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இந்த பிளட் வெசல்ஸ். பை டெப்போசிஷனா படிவதன் காரணமாக, உண்டாவதன் காரணமாக. டெப்போசிஷனா படிக்கிறது, உண்டாகிறது. எது உண்டாகிறது? கொலஸ்ட்ரால் இந்த பிளட் வெசல்ஸ். இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்கள் அதிகமாக உண்டாவதனால், டெப்போசிஷனா உண்டாவதனால் இவை இந்த கொரோனரி டிசீஸ், ஹார்ட் டிசீஸ் உண்டாகிறதுன்னு சொல்கிறான். ரைட்டா? இட் யூஸ்வலி டெவலப்ஸ் அப்படின்னா இது பொதுவாகவே உண்டாக்கப்படுகிறது. சுலோலி மெதுவாக உண்டாகிறது. ரைட்டா? இட்ஸ் யூஸ்வல்னா பொதுவாக, டெவலப்ஸ்னால் உண்டாகிறது. எவ்வாறாக? சுலோலி மெதுவாக உண்டாக்கப்படுகிறது. ஓவர் மெனி இயர்ஸ் பல ஆண்டு காலமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாயிட்டே வரும். ரைட்டா? ஓவர் மெனி இயர்ஸ் பல ஆண்டு காலமாக இது கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகிக்கொண்டே வருகிறது. பிகினிங் ஃப்ரம் சைல்டுஹுட், இப்போ இருந்து குழந்தை பருவத்திலிருந்து இது வந்து ஆரம்பித்து கொண்டே வரும். கொஞ்சம் முதுமையான உடனே வேலையை காமிக்கும். ரைட்டா?
இட் யூஸ்வலி டெவலப்ஸ். அப்போ இது பொதுவாக உண்டாக்கப்படுகிறது. எவ்வாறாக? ஸ்லோலினா மெதுவாக, ஓவர் மெனி இயர்ஸ் பல ஆண்டு காலமாக உண்டாக்கப்படுகிறது இந்த நோய். இது அதாவது கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ரைட்டா? அப்போ பிகினிங் ஃப்ரம் எங்கேருந்து, எப்போ இருந்து? ஃப்ரம் சைல்டுஹுட், குழந்தை பருவத்திலிருந்து இது உண்டாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அண்டு கம்மா போட்டு தே மே ஃபார்ம் எ ஃபேட்டி ஸ்ட்ரீக். அப்படின்னா இது உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது? எ ஃபேட்டி ஸ்ட்ரீக் அப்படின்னா கொழுப்பு கோடுகள். ஒரு கொழுப்பு கோடுகளை உண்டாக்குறது. அதாவது சின்ன ஒரு கொழுப்பாக ஒரு நூலிலை மாதிரி உண்டாகிட்டே இருக்குது. ஸ்ட்ரீக்னு கோடுகள், கோடுனா படமாக வரைகிறது. அதில் அந்த கொழுப்பானது நீளமாக இத்தினூண்டா போயிட்டே இருக்கும், ரைட்டா? இது இது என்ன செய்கிறது? தே மே ஃபார்ம், இது உண்டாகிறது. ஏ ஃபேட்டி ஸ்ட்ரீக் அப்படின்னா கொழுப்பு கோடுகளை உண்டாக்கி டு எ ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாக்யூ அப்படின்னா. ஃபைப்ரஸ்ன்னு சொன்னது அதாவது இது கொழுப்பு கோடுகளை உண்டாக்கி எது வரைக்கும் போகிறது? முதல்ல ஆரம்பத்தில் கொழுப்பு சின்ன நூலிலை மாதிரி கொழுப்பை உண்டாக்கிட்டே ரொம்ப நாளாக உண்டாகுது இல்லையா? உண்டாக்கிட்டு எங்கே வரைக்கும் போகுது? 2A அது வரைக்கும் போகுது. இது ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாக்யூ அப்படின்னா. ஃபைப்ரஸ்னு என்னது? நார்ச்சத்து உள்ள சிக்கலான தகடு, ரைட்டா? காம்ப்ளிகேட்னா சிக்கலான தகடு மாதிரி, பிளாக்னு தகடு மாதிரி உண்டாகிறது. பெரிய தகடு மாதிரி ஆகிடும். சின்ன கோடுகள் மாதிரி ஆரம்பத்தில் உண்டாகி இந்த ஃபேட்டின்னா கொழுப்பானது என்ன செய்கிறது? எது வரைக்கும் போகிறது? 2A ஃபைபரஸ் நார்ச்சத்து மாதிரி காம்ப்ளிகேட்டட் சிக்கலான பிளாக்னா தகடு, ரைட்டா? ஒரு தகடு மாதிரி உண்டாயிரும், ரைட்டா? தகடு மாதிரி உண்டானது டேஞ்சர், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறோன்னா தே மே ஃபார்ம், இது உண்டாக்கப்படுகிறது. எப்படி? ஃபேட்டி ஸ்ட்ரீக். ஆரம்பத்தில் ஃபேட்டி ஸ்ட்ரீக்னா கொழுப்பு கோடுகள் மாதிரி உண்டாகி 2A எங்கே வரைக்கும் போகுது? 2A ஃபைபரஸ் காம்ப்ளிகேட்டட் ஃப்ளாக் அப்படின்னா ஃபைபரஸ்னது நார்ச்சத்து உள்ள சிக்கலான தகடு, ஒரு தகடு மாதிரி உண்டாயிடும். தகடுனா சப்பையாக இருக்கும் இல்லையா? உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அங்கிட்டு போகிறது வர்றதை பூரா நிப்பாட்டிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு புஷ்ஷாக போட்டிருக்கான். அடுத்து இட் லீட்ஸ், இதன் விளைவாக என்ன இருக்குது? டு எ நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் லீடிங் டு ஆர்த்ரோசரசிஸ் அப்படின்னா இதன் விளைவாக இப்படி ஒரு முதல்ல ஆரம்பத்தில் ஃபேட்டி ஸ்ட்ரீக் அதாவது கொழுப்பு கோடுகள் மாதிரி உண்டாகி எங்கே வரைக்கும் போயிடுச்சு? கடைசியாக என்ன வச்சு போயிடுச்சு? ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாக் அப்படின்னா நார்ச்சத்து உள்ள சிக்கலான தகடு, ஒரு காம்ப்ளிகேட்டட் தகடு மாதிரி உண்டான உடனே என்ன செய்யணும்? அந்த தகடானது என்ன செய்யுதுன்னா எதை குறிக்குது? ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் தகடு பிளாக்கை குறிக்குது. அப்போது சிக்கலான நார்ச்சத்துள்ள தகடை குறிக்கிறது. இது என்ன செய்கிறதுனா இட் லீட்ஸ், இந்த தகடானது என்ன செய்யுதுன்னா டு எ நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அப்படின்னா இரத்த நாளங்களை குறுக செய்கிறது. அங்கே போய் ரத்த நாளங்கள் பெருசாக இருக்கும், அதில் ரத்தம் போயிட்டே இருக்கும். இது அதிகமான உடனே தகடு மாதிரி ஆன உடனே அது சின்னதாயிடும். அந்த ரத்த நாளங்கள், ரத்தம் ஓடக்கூடிய டியூப் என்ன ஆகும்? சுருங்கி போயிடும். அப்போது ரத்தம் ஓடுறது தடைப்படும், ரைட்டா? அப்போ ரத்தம் ஓடுறது தடைப்படும். அதான் சொல்கிறான் இட் லீட்ஸ், இது உண்டாக்குகிறது. லீட்ஸ்னால் எதை குறிக்கிறது? ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாகை குறிக்கிறது. ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாக் என்னது? நார்ச்சத்து உள்ள சிக்கலான தகடு. இது எவ்வாறாக உண்டாக்கப்படுகிறது? ஃபஸ்ட்டு உண்டானது ஃபேட்டி ஸ்ட்ரீக்ன்றது ஒரு கொழுப்பு கோடுகள் தான். அந்த கொழுப்பு கோடுகளில் கடைசியாக ஒன்று சேர்ந்து என்னத்தை உண்டாக்கிடுச்சு? ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாகை உண்டாக்கிடுச்சு. கடைசியில் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் இட் லீட்ஸ், அந்த ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் பிளாக் என்ன செய்கிறதுனா இட் லீட்ஸ் டு எ நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அப்போ பிளட் வெசல்னால் ரத்த நாளங்களை சின்னதாக்கிடுது. ஏன்னா பெருசாக உள்ள ரத்த நாளங்கள் நடுவில் இது போய் மாட்டிக்கிட்டு இது பெருசாக ரத்த நாளங்கள் சுருங்கி போயிடுது. அதான் சொல்ல இட் லீட்ஸ்னால் இது உண்டாக்குகிறது. இது விளைவிக்கிறது. விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? டு த நேரோவிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ். நேரோவிங்னா குறுகச் செய்கிறது. எதை குறுகச் செய்கிறது? பிளட் வெசல்னால் ரத்த நாளங்களை குறுகச் செய்கிறது. அப்போ ரத்த நாளங்கள் குறிச்சுன்னா ரத்த ஓட்டம் கம்மியாயிரும். அதில் அதிகமாக போடுற ரத்தம் அது சுருங்கிடுச்சுன்னு சொன்னால் கம்மியாக தான் ரத்தம் போகும். அப்போ எல்லா உறுப்புகளும் பாதிப்படையும். லீடிங் டு, அதன் விளைவாக, ரத்த நாளங்கள் குறியதன் விளைவாக, லீடிங் டுனா அதன் விளைவாக டு என்ன நோய் வருகிறது? என்ன நோய் வருகிறதுனா அர்த்ரோஸ்கிலிரோசிஸ் அப்படின்றான். அர்த்ரோஸ்கிலிரோசிஸ் என்ற நோய் வருகிறது. இன் எ லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ்டு ஆர்ட்ரிஸ் அப்படின்றான். அதாவது லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ் ஆர்ட்ரிஸ்னால் ரத்த குழாய்கள், ரைட்டா?
ஆர்டரிஸ்னால் ரத்த குழாய்கள். அப்போது இதில் என்ன செய்யுது, இந்த பிளட் வெசல்ஸு சுருங்கின உடனே லீடிங் டு, அதன் விளைவாக என்ன உண்டாகிறது, லீடிங் டு ஆர்த்ரோஸ்கிலிரோசிஸ் என்ற இது உண்டாகிறது. எங்கே உண்டாகிறது, இன் எ லார்ஜ், பெரிய மற்றும் மீடியம், அதாவது மீடியம் நடுத்தர சைஸ் வடிவம் உள்ள ஆர்த்தரிஸ் என்னது, பெரிய மற்றும் நடுத்தர வடிவம் உள்ள இரத்த குழாய்களில் வந்து என்ன உண்டாகிறது, என்னதா, ஆர்த்ரோஸ்கிலிரோசிஸ் என்றது உண்டாகிறது. அப்படின்னா இது என்ன செய்யுது, தேட் சப்ளை த ஹார்ட் மசில்ஸ் வித் ஆக்சிஜன். அது என்ன செய்கிறது, அதுதான் ஆக்சிஜனை ஹார்ட்டில் உள்ள மசில்ஸ் சதைகளுக்கு அனுப்புகிறது. ரைட்டா, அது சுருங்கிருச்சு. அப்போ இதன் விளைவாக என்ன ஆகும், நல்லா இப்போ கவனிச்சுக்கோங்க, நான் திரும்பி படிக்கிறேன். அதாவது இட் லீட்ஸ், இதன் விளைவாக நேரோவிங் த பிளட் வெசல்ஸ், பிளட் ரத்த நாளங்கள் சுருங்குகிறது. அதன் விளைவாக என்ன செய்கிறது, டு ஆர்த்ரோஸ்கிலிரோசிஸ் என்பது எது, இன் லார்ஜ் ஆர்த்ரோஸ்கிலிரோசிஸ் எங்கே இருக்கிறது, ஒரு லார்ஜ் பெரிய மற்றும் சும்மா மீடியம் நடுத்தர வடிவம் உள்ள ஆர்ட்ரிஸில் இருக்கிறது. ஆர்ட்ரிஸ்னு என்னது, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடியது. அது என்ன செய்யுது, தட் சப்ளை ஹார்ட் மசில்ஸ் டு த ஆக்சிஜன். அது என்ன செய்யுது, ஹார்ட் மசிலுக்கு சப்ளை செய்கிறது. எதை, ஆக்சிஜன் சப்ளை செய்கிறது. எது, கிலிரோசிஸ் சப்ளை செய்கிறது. இப்போ இது சுருங்கின ஒன்று என்ன ஆகும், இட் லீட்ஸ், இதன் விளைவாக டு எ சடன் என்னது, இஸ்கிமியா என்ற ஒரு நோய் வருகிறது. ரைட்டா, இஸ்கிமியான்னு என்னது, டிஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ் அப்படின்ட்டா. டிஃபிஷியன்ட்னா குறைபாடு, குறைஞ்சு போகிறது, கம்மியாகிறது. எது, பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில்ஸ், இருதயத்துக்கு உள்ள மசில் தசைகளுக்கு பிளட் சப்ளை கம்மியாக்கப்படுகிறது. எதன் விளைவாக, இந்த ஆர்த்ரோகிலிரோசிஸ் வந்து லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ்டு ஆர்டிஸில் இருக்கிறது. அது அந்த பிளட் வெசல் சுருங்கின உடனே இது என்ன செய்கிறது, இது கம்மியாக தானே ஓடும். அதன் விளைவாக என்னது, இஸ்கிமியான்றது ஒரு நோய். ரைட்டா, இந்த நோயை உண்டாக்க சடன் இஸ்கிமியா என்ற நோயை உண்டாக்கி, அந்த இஸ்கிமியா என்ற நோய் என்ன செய்கிறது, டிஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். டிஃபிஷியன்னா குறைபாடை உண்டாக்குறது, குறைஞ்சி போக செய்கிறது. எதை, பிளட் சப்ளை, ரத்த ஓட்டத்தை குறைய செய்கிறது. எதற்கு, டு ஹார்ட் மசில்ஸ், இருதய திசுக்களுக்கு இரத்த ஓட்டம் கம்மியாக்கப்படுகிறது. அண்டு மேலும் மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் சொன்னால், மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் என்ன செய்கிறது, டெத் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ் டிஷ்யூ. அப்படின்னா இது என்ன செய்கிறது, அடுத்து இப்போ ஹார்ட் மசில்ஸுக்குள்ள பிளட் வந்து கம்மியாக போகுது. இருதயத்துக்குள்ளே மசில் இருக்கும் இல்லையா, அந்த மசிலுக்கு கம்மியாக போகுது. இதன் காரணமாக இஸ்கிமியா என்ற நோயின் காரணமாக. அது எதுக்கு வருது, இஸ்கிமியா நோயினா ஆர்த்ரோகிலிரோசிஸ் வந்து லார்ஜ் அண்ட் மீடியம் சைஸ்டு ஆர்டரிஸில் இருக்கிறது. அது குறைஞ்சி போயிடுது. ஏன் குறைஞ்சி போயிடுதுன்னு சொன்னால், அங்கே ஏற்கனவே பிளட் வெசல்ஸு சுருங்கிடுச்சு. ரைட்டா, அப்போது இதன் காரணமாக என்ன செய்கிறது, இதுக்கு இஸ்கிமியான்றது கம்மியான பிளட் போகிறதுனால கடைசி என்ன செய்கிறது, மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் என்பது உண்டாகிறது. அது என்ன, அந்த மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் என்னது, டெத் ஆஃப் ஹார்ட் மசில் டிஷ்யூ. டெத் ஆஃப் ஹார்ட் மசில்னால் இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சதைகள் இறந்து போய்விடுகின்றன. இருதயம் வேலை செய்யணும், அந்த சதைகள் வேலை செய்யணும். அப்போ இருதயத்தில் உள்ள சதைகள் மசில்ஸ் இறந்து போய்விட்டால் இருதயம் செத்து போயிடும், இருதயம் நின்றும். அதை இருதயத்தில் உள்ள மசில்ஸ் சாவதற்கு பேர் என்னது, மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் சொல்லுவாங்க. ரைட்டா, மைகார்டியல் இன்ஃபராக்ஷன் என்னது மீனிங்கு, டெத் ஆஃப் ஹார்ட் மசில் டிஷ்யூஸ். அப்போ டெத்துனா இறந்து போவது. எது, ஹார்ட் மசில், இருதய மசில்ஸ், தசுக்கள், டிஷ்யூன்னு தசுக்கள், மசில்ஸ்னால் தசைகள், டிஷ்யூன்னு திசுக்கள். அதாவது இருதய தசையின் திசுக்கள் இறந்து போகின்றன. அப்போ ஹார்ட்டும் போயிடும். ரைட்டா, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, டிசைரபிள் லெவல் ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால். அப்படின்னா டிசைரபிள்னா தேவைப்படும் அளவு. எது தேவைப்படும், ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால். பிளட்டில் கொழுப்பு எவ்வளவு தேவைப்படுகிறது என்றால், ஷுட் பி லெஸ் தேன் 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். அது எவ்வளோ இருக்கணும், 200 மில்லிகிராம் ஒரு டெசிலிட்டருக்கு இருக்கணும். ரைட்டா, அதுக்கு கீழே தான் இருக்கணும். ஷுட் பி லெஸ் தேன்னா கீழே இருக்கணும். 200க்கு மேலே போச்சுன்னா டேஞ்சர். அப்போ டிசைரபிள் லெவல்னால் தேவைப்படும் அளவு. எதுக்கு அளவு, ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால். பிளட் கொலஸ்ட்ரால்னால் ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் கொழுப்பின் அளவானது
ஷுட் பி லெஸ் தென் 200 milligram per deciliter, ரைட்டா, ஃபார் இந்தியன்ஸ், இந்திய மக்களுக்காக வேண்டி. வேறு நாட்டுக்காரனுக்கு வேறு இருக்கும். த ரிஸ்க் ஆஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா, த ரிஸ்க்குன்னா ஆபத்து ஆஃப் கொரோனரி ஹார்ட் டிசீஸ். கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொன்ன என்னது, அதாவது இரத்த குழாய் சார்ந்த நோய்கள், ரைட்டா. அதாவது ரிஸ்க் ஆபத்தானது எதுக்கு, இரத்த குழாய் சார்ந்த இருதய நோய்க்கு ஆபத்து எவ்வாறு இன்க்ரீஸ்னால் அதிகமாகிறது. எதற்கு, ஸ்லோலினா மெதுவாக. அஸ் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இன்க்ரீசஸ், பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு 200க்கு மேலே போகும்போது என்ன செய்யும்னு சொன்னால் கொரோனரி ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் ஆபத்து அதிகமாகும். அது நோய் வர வேண்டிய சான்சஸ் இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த ரிஸ்க்குன்னு ஆபத்து எதற்கு ஆபத்து, த கொரோனரி ஹார்ட்னா இரத்த நாளங்கள், அதாவது என்ன சொல்கிறோம், இரத்த குழாய் சார்ந்த இருதய நோய்களுக்கு, இரத்த குழாய் சார்ந்த இருதய நோய்களோட ஆபத்து அதிகமாகிறது. எதற்கு, ஸ்லோலி மெதுவாக அதிகமாகிறது. எதற்குன்னா பிளட்டில் உள்ள கொலஸ்ட்ராலோட லெவல் அதிகமானால், as blood cholesterol levels increases from எங்கேருந்து 200 கீழே இருந்தால் தான் ஓகே, from 200 to 300 milligram per deciliter. அப்போ 200லேருந்து 300க்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா கொரோனரி ஹார்ட் டிசீஸை அது அதிகமாக்கும் அப்படிங்கிறான், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னது, ஆபத்து காரணிகள், ரைட்டா. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னது, ஆபத்து காரணிகள் அப்படின்றான். அப்போ ஆபத்து காரணிகள்னு என்னென்னு பார்ப்போம், ரைட்டா. அப்போது நெக்ஸ்ட்டு பார்ப்போம், ஏன்னா ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, ரைட்டா. ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்றான். நல்லா கவனிங்க, ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னா என்னென்னா, ஹை பிளட் கொலஸ்ட்ரால் அப்படின்னா கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கணும், 200க்கு கீழே இருக்கணும். 200க்கு மேலேருந்து ரிஸ்க்கு, ரைட்டா. அப்படி 200க்கு மேலேருந்து அதுக்கு பேர் தான் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு அர்த்தம், ரைட்டா. அப்படின்னா ஹை பிளட் கொலஸ்ட்ரால் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம், ப்ராக்கெட்டில். அண்டு மேலும் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா அதிகமான இரத்த அழுத்தம், ஹைனா அதிகமான இரத்த அழுத்தம், அதுக்கு என்ன சொல்கிறான், ஹைப்பர் டென்ஷன்னு சொல்கிறான், ரைட்டா. இப்போ 2 நோய்களும் ஆர் மேஜர் காசஸ், இது 2 ஆர் இருக்கின்றன, இந்த 2மே இருக்கின்றன, ஆர் மேஜர் பெரிய ஒரு காரணங்களாக இருக்கின்றன. எதற்கு, அண்டு கண்ட்ரிபியூட்டிங். அப்போ கண்ட்ரிபியூட்டிங்னு சொன்னால் என்னது, கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா பங்களிப்பு காரணிகளாக இருக்கின்றன. பங்களிப்பு காரணிகளாக எதற்கு இருக்கின்றன, ஃபார் ஹார்ட் டிசீஸ் இருதய நோய்க்கு பங்களிப்பு காரணிகளாக முக்கிய காரணங்கள் மேஜர் காசஸ் எவை இருக்கின்றன, ஹைப்பர் கொலஸ்ட்ராலெமியா என்ற ஒரு நோய். அது என்ன செய்கிறது, ஹை பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமான கொலஸ்ட்ரால் பிளட்டில் இருக்கிறது. அப்போ 200 கீழே இருந்தால் தான் ஓகே, 200க்கு மேலே இருந்தது ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா. அண்டு மேலும் ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமான ரத்தத்தில் அதிகமான அழுத்தம் இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. இந்த 2ம் சேர்ந்து ஆர் மேஜர் காசஸ் இருக்கின்றன. மேஜர் காசஸ்னால் முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அண்டு மேலும் கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்னால் பங்களிப்பு காரணிகளாக இருக்கின்றன. இதுதான் பங்கு வகிக்கிறது. இதற்கு இருதய நோய்க்கு இதுதான் முக்கிய காரணங்கள், ஃபார் ஹார்ட் டிசீஸ். அண்டு இஃப் அன்ட்ரீட்டட், இதை குணப்படுத்தவில்லை என்றால், இஃப்னா இல்லை என்றால், ட்ரீட்டட்னா குணப்படுத்தவில்லை, ட்ரீட்டட்னா குணப்படுத்து, அன்ட்ரீட்னா குணப்படுத்தவில்லை என்றால், இஃப்னா இல்லை என்றால், அப்படி இல்லை என்றால் மே காஸ் சிவியர் டேமேஜ், அது உண்டாக்கும். மே காஸ்னா உண்டாக்கும், விளைவிக்கும். எனது சிவியர் டேமேஜ் அதிகமான பாதிப்பு, சிவியர்னா அதிகமான, டேமேஜ்னு பாதிப்பை உண்டாக்கும். யாருக்கு, டு பிரெயினுக்கு உண்டாக்கும், கிட்னிக்கு உண்டாக்கும். அண்ட் எவென்ச்சுவலி லீடு டு ஸ்ட்ரோக் அப்படின்றான். அண்டு எவென்ச்சுவலி லீடு டு ஸ்ட்ரோக்குன்றான். அப்போ எவென்ச்சுவலி என்னது, இறுதியில், முடிவாக, ரைட்டா. எவென்ச்சுவலினா முடிவாக, லீடு டு என்ன செய்கிறது, பக்கவாதம். ஸ்ட்ரோக்குனா பக்கவாதத்தை உண்டாக்கும். கடைசியாக முடிவில் லீடுனா செல்லும்னா உண்டாக்கும், டு ஸ்ட்ரோக்னா பக்கவாதத்தை உண்டாக்கும், ரைட். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் காரணங்கள், ரைட்டா. இது வருவதற்கு உண்டான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். அப்போ ஹெரிடிட்டினா பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் தாத்தா பாட்டிக்கு இருந்துகிட்டே இருக்கும், அதில் வந்தாலும் வரலாம். ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா குடும்ப சரித்திரம். ஹெரிடிட்டினா பரம்பரையிலேருந்தே வரும்.
அதில் வந்தாலும் வரலாம். 1 அதை தான் ஃபேமிலி ஈஸ்ன்னு போட்டுருக்கான். 2 கமா போட்டு 2 டயட் ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றான். டயட் ரிச்னா அதிகமான உணவு எடுத்துக்கொள்வது. அந்த உணவில் என்ன இருக்கும்? அதிகமான ரிச் இன் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா உணவு எடுக்கிறதுல என்ன இருக்கும்? சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கும். சேச்சுரேட்டட் என்னது? நிறைவுற்ற கொழுப்பு இருக்கும். நிறைவுற்ற கொழுப்பு இருக்கக்கூடாது, ரைட்டா? அப்போ நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கொள்வது. டயட்னா உணவு. அந்த உணவுக்குள்ள என்ன இருக்கும்? ரிச்னா அதிகமாக இருக்கிறது. எது இருக்கிறது? இன் சேச்சுரேட்டட் ஃபேட். அப்போ நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கொள்வது. இது 2வது காரணம். 3வது கொலஸ்ட்ரால்னால் கொழுப்பு அதிகமாக சேருவது. எது? பிளட்டில். 4வது ஆப்சிட்டினா உடல் பருமன் ஆவது, ரைட்டா? 5வது இன்க்ரீசிங் ஏஜ், வயசானாலும் வரும், ரைட்டா? ஹார்ட் டிசீஸ். அடுத்து 6வது சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட்டை புகையிடுதல், சிகரெட்டை புகைத்தல், ஸ்மோக்கிங்னா புகைத்தல், ரைட்டா? அடுத்து 6வது 7வதாக என்ன சொல்கிறேன்? எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றான். அப்போ எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால் உணர்ச்சி வசப்பட்ட மன அழுத்தம். உணர்ச்சி வசத்தால் மன அழுத்தத்துக்கு உட்படுவது. எமோஷனல் என்னது? உணர்ச்சி வசப்படுதல். ஸ்ட்ரெஸ்னால் மன அழுத்தம். அப்போ உணர்ச்சி வசத்தால் யாராவது ஒருத்தவங்க உன்னை திட்டானா உனக்கு உணர்ச்சி வசம் வந்துடும். உடனே ஸ்ட்ரெஸ் வரும். எது? மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும், ரைட்டா? எமோஷனல் ஸ்ட்ரெஸ், ரைட்டா? இதனாலும் வரும். அடுத்து செடினேட்டரினா உட்காந்துட்டே இருக்கிறது, வேலை செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கிறது. இது சோம்பேறி மாதிரி வீட்டிலே உட்காந்துட்டு இருக்குது, அதை செடினேட்டரின்னு சொல்லுவான். அதனாலேயும் வரும். அடுத்து லைஃப் ஸ்டைல். அப்போ வாழ்க்கை மாற்றங்கள். அது செடினேட்டரி, அது லைஃப் ஸ்டைல் அப்படின்னா அப்போ சேர்ந்து தான் போட்டுருக்கான். செடினேட்டரி லைஃப் ஸ்டைலில் வாழ்க்கை மாற்றங்கள், உட்கார்ந்து கொண்டே வாழ்க்கையில் மாற்றுறது, ரைட்டா? அடுத்து எக்ஸசிவ் ஆல்கஹால் கன்சப்ஷன். அப்போ ஆல்கஹால் கன்சப்ஷன்னா தண்ணி அடிக்கிறது, ரைட்டா? சாராயம் குடிக்கிறது ஒயின் ஷாப்பில். ஆனால் எக்ஸசிவ்னா அதிகமாக ஆல்கஹாலை சேர்ப்பது. எக்ஸசிவ்னா அதிகமாக எக்கச்சக்கமாக தண்ணி அடிக்கிறது கண்ணு தெரியாமல். அதான் சொல்கிறான். எக்ஸசிவ்னா அதிகமாக ஆல்கஹால் கன்சப்ஷன், ஆல்கஹாலை சேர்ப்பது. ஆல்கஹால் என்னது? மதுவை எடுத்துக்கொள்வது. கன்சப்ஷன்னா உட்கொள்வது. அண்டு மேலும் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டீஸ். ஃபிசிக்கல்னா உடல் ரீதியாக எந்த செயல்பாடும் செய்யாமை, ரைட்டா? ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டீஸ்னால் உடல் ரீதியாக எந்த செயலும் செய்யாமை, வேலையே செய்கிறது கிடையாது. ஆர் சம் ஆஃப் த காசஸ். இவைகள் அனைத்தும் ஆர்னா இருக்கின்றன. சம் ஆஃப் த காசஸ் சில காரணங்களாக இருக்கின்றன. சம்னா சில, காசஸ்னா காரணங்கள். இவை இந்த நோய் வருவதற்கு இவைகள் மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் சில காரணங்களாக இருக்கின்றன. அடுத்து சிம்டம்ஸ், அறிகுறிகள், ரைட்டா? அப்படி வந்துருச்சுன்னா என்னென்ன அறிகுறியை காமிக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத். அப்போ மூச்சு வாங்க கஷ்டப்படும், ரைட்டா? ஷார்ட்னஸ்னால் குறைபாடு ஏற்படும். ஷார்ட்னஸ்னால் குறைபாடு. எதில்? பிரீத்னா மூச்சு வாங்குவதில் குறைபாடு ஏற்படும், ரைட்டா? அடுத்து ஹெட்டேக், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? 3 டயர்ட்னஸாக இருக்கும். டயர்ட்னஸ்னா சோர்வு அடைஞ்சிட்டே இருப்பாங்க, இப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க, ரைட்டா? அடுத்து 4வதாக டிகினஸ்னால் தலை சுற்றி வரும், ரைட்டா? டிகினஸ்னால் தலை சுற்றிட்டே இருக்கும், ரைட்டா? அடுத்து 5வதாக செஸ்ட் பெயின், நெஞ்சு வலி ஏற்படும், ரைட்டா? 6வதாக ஸ்வெல்லிங் ஆஃப் லெக். அப்போ காலில் உள்ள கீழே வீக்கம் ஏற்படும். ஸ்வெல்லிங்னா வீக்கம் ஆஃப் லெக்னா காலில் வீக்கம் ஏற்படும். 6வதாக கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றாங்க. கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல்னு சொன்னால் என்னது? இரைப்பை குடல், ரைட்டா? இன்டெஸ்டின் என்னது? இன்டெஸ்டின் என்னது? குடல். அப்போ கேஸ்ட்ரோன்னு என்னது? இரைப்பை. அப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படின்னா கேஸ்ட்ரோன்றது இரைப்பை, இன்டெஸ்டினல்னது குடல். அப்போ இரைப்பை குடல் தொந்தரவுகள் ஏற்படும். நல்லா பார்த்துக்கோங்க. கேஸ்ட்ரோன்றது இரைப்பை, இன்டெஸ்டின் சொல்கிறாங்களா, குடல் இருக்கு இல்லையா, குடலுக்கு இன்டெஸ்டின் சொல்லுவோம். அதான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அப்படின்னா இரைப்பை குடல் தொந்தரவுகள் ஏற்படும். நெக்ஸ்ட்டு HDL அப்படின்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று HDL அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? HDன்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிம்பாங்க. அல்லது அதற்கு இன்னொரு பேர் என்னது? குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால் எங்கே சேகரிக்கும்? பிளட்டில் இருக்கும், ரைட்டா? இது என்னது? எதற்கு பயன்படும்? மெட்டபாலிக் ஃபங்க்ஷனுக்கு பயன்படும், ரைட்டா? இது நல்ல கொலஸ்ட்ரால், ரைட்டா? ஆனால் இதன் அளவு 200க்குள்ளே இருக்கும். 200க்கு மேலே போனால் ரிஸ்க்கு. அப்போது நல்லா கவனிங்க. ஹெச்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னா அதிகமான அடர்த்தி உள்ள, ஹை டென்சிட்டினா அதிகமான அடர்த்தி உள்ள லிப்போப்ரோட்டீன் என்பது
என்று சொல்லலாம், அல்லது குட் கொலஸ்ட்ரால்னு சொல்லலாம். இந்த குட் கொலஸ்ட்ராலுக்கு இன்னொரு பேர் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ரைட்டா? இது என்ன செய்யும்னா லோவர்னா குறைக்கும். எதை குறைக்கும்? ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்படின்னா ரிஸ்க்குனா ஆபத்தை குறைக்கும், இருதய நோய்க்கு உண்டான ஆபத்தை குறைக்கும். அப்படின்னா இருதய நோய் வரவிடாமல் பார்த்துக்கிறோம், ரைட்டா? எது? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது இருதய நோய் வரவிடாமல் தடுக்கும். அதான் சொல்கிறான், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அல்லது குட் கொலஸ்ட்ரால், நல்ல ஒரு கொலஸ்ட்ரால். இதுக்கு பேர் 2 பேர் இருக்குது. இப்படி சொன்னாலும் சரி, அப்படி சொன்ன ஒன்று தான். லோவர்னா குறைக்கும். எதை குறைக்கும்? ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ரிஸ்க்னா ஆபத்து. எதற்கு ஆபத்து? ஆஃப் ஹார்ட் டிசீஸ், இருதய நோய் வருவதற்குண்டான ஆபத்தை குறைக்கும்னு இருதய நோய் வராமல் பார்த்துக்கிறோம் அர்த்தம். அதே நேரத்தில் எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அது ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது என்னது? லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது என்ன செய்யும்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னது? பேடு கொலஸ்ட்ரால்னு அர்த்தம். இது மோசமான கொலஸ்ட்ரால்னு அர்த்தம். அது நல்ல கொலஸ்ட்ரால். இது எல்டிஎல், லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் பேர். இன்னொரு பேர் என்னது? பேடு கொலஸ்ட்ரால். இது இருதய நோயை அதிகமாக்கும், அதுக்கு எதிர்ப்பதமாக செயல்படும். இன்க்ரீஸ்னா அதிகரிக்கும். எதை அதிகரிக்கும்? ரிஸ்க்குனா ஆபத்தை. எதற்கு? ஹார்ட் டிசீஸுக்கு, இருதய நோய்க்கு உண்டான ஆபத்தை அதிகரிக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ப்ரிவென்ஷனை தடுத்தல், அண்டு கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்துதல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அப்போ இருதய நோயை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல். அப்போ எப்படி கட்டுப்படுத்துகிறது, எப்படி தடுக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ டயட் மேனேஜ்மெண்ட். டயட்னா உணவு மேலாண்மைன்னு அர்த்தம். உணவை எப்படி நம்ம உட்கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். ரிடக்ஷன் இன் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ். அப்படின்னா ரிடக்ஷன்னா நம்ம குறைக்கணும், ரைட்டா? குறைக்கணும். எதை குறைக்கணும்? ரிடக்ஷனை குறைக்க வேண்டும். இந்த இன்டேக் ஆஃப் கலோரிஸை நாம் எடுத்துக்கொள்வதை குறைத்து கொள்ள வேண்டும், அதிகமாக எடுக்கக்கூடாது. இன்டேக்னா சாப்பிடுவது, ரைட்டா? இங்கே நான் சாப்பிடும்போது கலோரி அதிகமாக உள்ளதை சாப்பிடக்கூடாது, கலோரிஸ் கம்மியாக உள்ளதை சாப்பிடணும். ரிடக்ஷன்னா குறைத்து கொள்ளுதல். எதை குறைத்து கொள்ளுதல்? இந்த இன்டேக்னா எடுத்துக்கொள்ளுதல். எதை எடுத்துக்கொள்ளுதல்? சாப்பிட்றது தான் இன்டேக்னு சொல்கிறேன் அந்த இடத்துல. எடுத்துக்கொள்ளுதல் எதை? கலோரிஸை கம்மியாக உள்ள உணவை எடுத்துக்கொள்ளுதல். அடுத்தது அதுதான் மொத்தமாக இப்படி சிம்பிளாக எழுதிட்டான். ரிடக்ஷன் இன் இன்டேக் ஆஃப் கலோரியை குறைத்து எடுத்துக்கொள்ளுதல். அப்படின்னு உணவில் கலோரி கம்மியாக இருக்கணும், அதுதான் சாப்பிட்றான். அடுத்து லோ சேச்சுரேட்டட் ஃபேட். அப்படின்னா குறைந்த நிறைவுற்ற கொழுப்பை எடுத்துக்கொள்ளும். அதிகமாக சாப்பிடக்கூடாது இதையும், ரைட்டா? லோனா கம்மியாக சாப்பிடணும். எது? சேச்சுரேட்டட் ஃபேட், நிறைவுற்ற கொழுப்பு உள்ள உணவு கம்மியாக சாப்பிடணும். லோனா கம்மி. அண்டு கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள ஃபுட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள உணவையும் கம்மியாக தான் சாப்பிட்ணும். இந்த லோன்னா குறைந்த அளவு. எது குறைந்த அளவு சாப்பிட்ணும்? சேச்சுரேட்டட் ஃபுட்னா நிறைவுற்ற கொழுப்பு உள்ள உணவு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள உணவையும் கம்மியாக சாப்பிடணும், ரைட்டா? அடுத்து இதுவும் கம்மியாக உள்ளது சாப்பிடணும். இதை லோ கார்போஹைட்ரேட்டையும் கம்மியாக உள்ளதை சாப்பிடணும். அண்டு காமன் சால்ட் அப்படின்னா பொதுவான உப்பு, நம்ம சாப்பிட்றோம்ல உப்பு, அதுவும் கம்மியாக தான் போட்டு சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, ரைட்டா? காமன் சால்ட் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தும் உப்பையும் எல்லாமே லோவாக தான் சாப்பிடணும், புரியுதா? அந்த ரிடக்ஷன்னால லோன்னு தான் அர்த்தம். எல்லாமே கம்மியாக, அந்த மேலே சொன்ன அனைத்தும் கம்மியாக தான் சாப்பிடணும். லோ கார்போஹைட்ரேட் அண்டு காமன் சால்ட்னால பொதுவான உப்பு, நம்ம சாப்பிட்ற உப்பு. ஆர் சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன். இவைகள் சில இந்த சொல்லப்பட்ட அனைத்தும் டயட்ரி மாடிஃபிகேஷன், உணவு முறை மாற்றங்கள் ஆகும். உணவில் டயட்ரின்னு என்னது? உணவு முறை. டயட்னா உணவு, டயட்ரி அப்படின்னா உணவு முறைன்னு அர்த்தம். டயட்ரினா உணவு முறை வழக்கங்கள், மாடிஃபிகேஷன்னா மாற்றங்கள், உணவு முறை மாற்றங்கள் ஆகும். அப்போ என்ன சொல்லியிருக்கான்? ரிடக்ஷனை குறைத்து கொள்ள வேண்டும், கலோரி கம்மியாக இருக்கணும். அடுத்து சேச்சுரேட்டட் ஃபேட் உள்ள உணவு கம்மியாக இருக்கணும். லோனா கம்மியாக இருக்கணும். சேச்சுரேட்டட் நிறைவுற்ற கொழுப்பு உள்ள உணவு கம்மியாக இருக்கணும். கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவும் கம்மியாக இருக்கணும். அது லோன்னு போட்டு அண்டுன்னு போட்டால் ரெண்டுக்கும் பொருந்தும், ரைட்டா? லோ சேச்சுரேட்டட் ஃபேட் அண்டு கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்னா ரெண்டுக்குமே லோ தான். அடுத்து மூணாவதாக லோ கார்போஹைட்ரேட் அண்டு காமன் சால்ட் அப்படின்னு ரெண்டுக்குமே லோ பொருந்தும். லோனா கம்மியாக உள்ள கார்போஹைட்ரேட் அண்டு காமன் சால்ட்டும் கம்மியாக தான் எடுத்துக்கொள்ளணும். இருக்கின்றன, இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன். டயட்னா உணவு முறை மாற்றங்களாக இருக்கின்றன. நெக்ஸ்ட்டு டயட் ரிச் இன்
பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அப்போ டயட் ரிச், அதை உணவில் அதிகமாக காணப்படக்கூடிய, ரிச்சுன்னா அதிகம், லோனா கம்மி, இங்கே அப்படி தான் எடுத்துக்கணும். டயட் ரிச், டயட்னா உணவில், ரிச் அதிகமாக, எது இன் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி அப்படின்னா நிறைவுறாத, சேச்சுரேட்னா நிறைவான கொழுப்பு, ரைட்டா. இங்கே நிறைவற்ற கொழுப்பு அமிலம், ஃபேட்டி அமிலம் அதிகமாக உள்ள உணவு, ரைட்டா. டயட் அப்படின்னா உணவு, ரிச்சுன்னு அதிகமாக இருக்கக்கூடியது. எது அதிகமாக? பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி அப்படின்னா நிறைவற்ற கொழுப்பு அமிலங்கள் உள்ள உணவு. இஸ் எசென்சியல் தேவைப்படுகிறது, அத்தியாவசியமாகிறது. இது அதிகமாக எடுத்துக்கலாம், ரைட்டா. இஸ் எசென்சியல் அப்படின்னு போட்டிருக்கான், ரைட்டா. நெக்ஸ்ட் 4வதாக இன்க்ரீஸ் இந்த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட். இன்க்ரீஸ்னால் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை ஃபைபர் டயட், நார்ச்சத்து உள்ள உணவை அதிகமாக இன்டேக்னு சாப்பிட்ணுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்க்ரீஸ்னால் அதிகமாக்கி கொள்ள வேண்டும். இந்த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட் என்னது? நார்ச்சத்து உள்ள உணவை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து ஃப்ரூட்டு இந்த இன்டேக்ன்றது எல்லாத்துக்கும், இன்க்ரீஸ்ன்றது எல்லாத்துக்கும் பொருந்தும். இன்க்ரீஸ்னு போட்டிருக்காங்க அடுத்த சென்டென்ஸில். இன்க்ரீஸ் இந்த இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட், அடுத்து இன்க்ரீஸ் ஃபுட்டு அண்ட் இன்க்ரீஸ் வெஜிடபிள், இன்க்ரீஸ் ப்ரோட்டீன், இன்க்ரீஸ் மினரல், இன்க்ரீஸ் விட்டமின் அண்ட் ஆர் ரிக்வயர்டு. இவைகள் எல்லாத்தையும் அதிகமாக்குறது தேவைப்படுகிறது, ரைட்டா. அதிகமாக இந்த நோய்க்கு, ரைட்டா. இதெல்லாம் அதிகமாக நீ உட்கொள்ளலாம். நார்ச்சத்துள்ள உணவை அதிகமாக உட்கொள்ளலாம், ஃப்ரூட்ஸை உள்ளலாம், வெஜிடபிள்ஸை சாப்பிட்லாம், ப்ரோட்டீனை சாப்பிட்லாம், மினரல்ஸை சாப்பிட்லாம் அண்ட் விட்டமின் ஆர் ரிக்வயர்டு. இவைகள் அனைத்தும் அதிகமாக சாப்பிடுவது தேவைப்படுகிறது. அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போ உடல் ரீதியான செயல்பாடுகள் என்னன்னு பார்ப்போம். ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் தினந்தோறும் பயிற்சி எடுக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ என்ன பயிற்சி? வாக்கிங் அண்ட் யோகா, நடந்து செல்ல வேண்டும் அண்ட் யோகா செய்ய வேண்டும், ஆர் எசென்சியல், இது அத்தியாவசியமாகிறது. வாக்கிங் நடைப்பயணம் மற்றும் யோகா ஆர் எசென்சியல் அத்தியாவசியமாகிறது. எதற்காக வேண்டிய? ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ். அப்போ உடம்போட எடையை நிர்வகிக்க வேண்டி, சரி செய்ய வேண்டி, மெயின்டெனன்ஸ்னால் நிர்வகிக்க, சரி செய்ய இந்த நடைப்பயிற்சி மற்றும் யோகா அத்தியாவசியமாகிறது, எசென்சியல், ரைட்டா. அதேமாதிரி ரெகுலர் எக்ஸசைஸும் தேவைப்படுகிறது. அடுத்து 4வதாக அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்றான். அப்போ அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்னு, அடிக்டிவ்னா போதை, ரைட்டா. போதை, சப்ஸ்டன்ஸ்னால் பொருள், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு அவாய்டன்ஸ்னால் தவிர்த்தல், வேண்டான்னு சொல்கிறது, ரைட்டா. அப்போ போதை பொருள் தவிர்த்தல், ரைட்டா. அப்போ போதை பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, போதை பொருள் தவிர்த்தல். அடிக்டிவ்னா போதை, சப்ஸ்டன்ஸ்னால் பொருள், போதை பொருளை தவிர்க்க வேண்டும், அவாய்டன்ஸ்னு தவிர்க்க வேண்டும். அப்போ போதை பொருள் என்னது? ஆல்கஹால் கன்சப்ஷன், ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது, அடுத்த கன்சப்ஷனாக உட்கொள்வது, அதை மது உட்கொள்வது. அண்டு ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்தல். ஆர் டு பி அவாய்டட், அவாய்ட்னா தவிர்க்கப்பட வேண்டும், ஆர் இருக்கின்றன, டு பி அவாய்டட் தவிர்க்கப்பட வேண்டும், ரைட்டா. அடுத்து ப்ரிப்பேர் எ சார்ட். அப்போ ஒரு சார்ட், ஒரு விளக்கமான ஒரு படத்தை வரைந்து கொள். ப்ரிப்பேர்னா உண்டாக்கு, எதை உண்டாக்கு? ஒரு சார்ட்னா விளக்கப்படம், விளக்கமான ஒரு படத்தை உண்டாக்கு அப்படின்னா அந்த படம் ஷோவிங், அப்படி நீ உண்டாக்கப்பட்ட படம் காண்பிக்கப்பட வேண்டும். யார் பிரத்தியாருக்கு காண்பிக்க வேண்டாம், அது உனக்கு தெரியணும். ஷோவிங் அதில் இருக்கணும், ஷோவிங்னு இருக்கணும். என்ன இருக்கணும்? ஃபுட் ஐட்டம்ஸ், உணவு ஐட்டங்கள், ஃபுட்டு வகைகள், ஃபுட் ஐட்டம்ஸ்னால் உணவு வகைகள் அந்த சார்ட்டில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். விச் ஆர் ப்ரிஃபரபிள் அண்டு விச் சுட் பி அவாய்டட். விச் ஆர் ப்ரிஃபரபிள்னா எது அத்தியாவசியம், எது நம்மளுக்கு தேவைப்படுகிறது, ரைட்டா. எது எடுத்துக்கொள்ள வேண்டும், ரைட்டா. விச் ஆர் ப்ரிஃபரபிள், நம்ம எது சாப்பிடணும். விச் ஆர் ப்ரிஃபரபிள் அப்படின்னா விச்சார்னா எது நம்ம சாப்பிடணும், ப்ரிஃபரபிள் தேவைப்படுகிறது. அண்டு விச் சுட் பி அவாய்டட், எது தவிர்க்க வேண்டும், எந்த உணவை நம்ம எடுக்கணும். ஒரு சைடில் எந்த உணவை நம்ம சாப்பிடணும், ஒரு சைடில் எந்த உணவை நம்ம சாப்பிடக்கூடாது, அதை எழுதிக்கணுன்ற அந்த சார்ட்டில். அதுதான் சொல்கிறான். ப்ரிப்பேர் எ சார்ட், ஒரு சார்ட்டை உண்டாக்கு, ஒரு வரைபடத்தை உண்டாக்கு. அந்த வரைபடத்தில் ஷோவிங் அந்த வரைபடத்தில் த ஃபுட் ஐட்டங்களை எழுது, ஃபுட்டு ஐட்டங்களை எழுது அப்படின்றான். அந்த ஃபுட் ஐட்டங்கள் என்னென்ன எழுத சொல்கிறான்? விச் ஆர் ப்ரிஃபரபிள், எது உனக்கு தேவைப்படுகிறது, எதை நீ உட்கொள்ளணும், எதை எடுத்துக்கொள்ளணும், அதை எழுது. அண்டு விச் சுட் பி அவாய்டட், எதை நீ தவிர்க்க வேண்டும் அதையும் எழுது. விச் சுட் பி அவாய்டட் அதையும் எழுது. எதற்காக வேண்டி? டு ப்ரிவெண்ட் ஹை பிளட் ப்ரெஷர், டு ப்ரிவெண்ட் தடுப்பதற்காக வேண்டி. எதை? ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னா
அதிகமான இரத்த ஓட்டத்தை இரத்த அழுத்தத்தை அதிகமான இரத்த அழுத்தத்தை தவிர்க்க வேண்டி நீ என்ன உணவு எடுக்கணும் என்ன உணவு எடுக்கக்கூடாது என்று அந்த சார்ட்டில் எழுதுன்றான். அதிகமான இரத்த அழுத்தம்னா ஹைப்பர் டென்ஷன் அர்த்தம். இங்கிலீஷில் ஒரே ஒரு ஹைப்பர் டென்ஷன் இஸ் கால்ட் எஸ் ஏ ஹை பிளட் ப்ரெஷர், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு அண்டு ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷரையும் தடுக்கணும், அதேமாதிரி இருதய நோயையும் தடுப்பதற்கு ஒரு சைடில் தேவைப்படும் உணவுகள், இன்னொரு சைடில் அவாய்டு உணவுகள் எழுதி சார்ட்டை உண்டாக்குன்றான், ரைட்டா? அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் டயட், இந்த டயட்டு தவிர நீ எழுதுனதுக்கு அப்புறம் அப்பார்ட்னு இது தவிர்த்து இந்த உணவு வகைகளை எழுதிட்டேன். அது போக அப்பார்ட்னா அது போக ஃப்ரம் டயட் உணவு வகைகள் எழுதியது போக வாட் ஆர் த அதர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா வேறு என்னென்ன உனக்கு வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல்னால் வாழ்க்கை முறையில் நீ மாற்றம் மாடிஃபிகேஷன். வாட் ஆர் த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னா என்ன வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டு பி ஃபாலோவுட்னா நீ ஃபாலோ பண்ணணும்னா நீ கடைபிடிக்க வேண்டும். எதே டு பி ஃபாலோவுட்னு கடைபிடிக்க வேண்டும். எதற்காக வேண்டிய டு மேனேஜ் திஸ் கண்டிஷன் இந்த நிலைமையை தக்க வைத்து கொள்ள வேண்டி, அதாவது ஹார்ட் டிசீஸ் வராமல் பார்த்து கொள்ள வேண்டி நீ என்னென்ன செய்யணும் அந்த உணவு வகைகளை எழுதி கொள்ள வேண்டும். அது போக அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அது தவிர்த்து அப்பார்ட் ஃப்ரம் டயட் இந்த உணவு வகைகள் தவிர்த்து வாட் ஆர் த என்னென்ன உனக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நீ எழுதி கொண்டு டு பி ஃபாலோவுடு நீ பின்பற்ற வேண்டும். எதற்காக வேண்டிய டு மேனேஜ் திஸ் கண்டிஷன், மேனேஜ்னா நிர்வகிக்க, அதாவது கட்டுப்படுத்த, திஸ் கண்டிஷன் இந்த நிலைமையை தக்க வைத்துக்கொள்ள, என்ன போட்டாலும் சரி மேனேஜனை தக்க வைத்துக்கொள்ள, கட்டுப்படுத்த, நிர்வகிக்க, என்ன சொன்னாலும் ஒன்று தான் டு மேனேஜ் திஸ் கண்டிஷன். ஓகே, அப்போ இதோட இது முடிஞ்சிச்சு, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்னது கேன்சரை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம்.